to Kavita Ireland TNPC March 11, 2026 குறிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தோம்னா, வட சென்னை வளர்ச்சி திட்டம். இது வந்து ஸ்டாலின் ஐயா போட்டிருந்தார். அதில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே முதல்வரோட திருமண மாளிகை வந்து திறந்துருக்காங்க. அதில் நிறையா வந்து இலவச மேரேஜ் வந்து பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரத்த சுத்திகரிப்பு நிலையமும் அதுக்குரிய மறுவாழ்வு மையமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாநகராட்சி சார்பில் அச்சகமும் திறந்துருக்காங்க. இது மூணுமே வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டது. அப்போது வட சென்னை வளர்ச்சி திட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த திருமண மாளிகைலாம் சூப்பர், நல்ல விஷயம். அடுத்து வந்து இந்த நடப்பு நிதியாண்டில் யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதில் கூட நம்ம பார்த்துருந்தோம், ராஜேஸ்வரி வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மொத்தம் 60 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் வந்து 56 பேர் நான் முழுதான திட்டத்தின் கீழே வந்து படித்து பயன்பெற்றவங்க தான். அப்போ நான் முழுதான திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்தியாவிலேயே ஒரே கப்பலில் வந்து அதிக காற்றாலை இறகுகளை கையாண்டு தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வந்து சாதனை படைச்சிருக்கு. ஒரு கப்பலில் 147 காற்றாலைகள், அந்த ரெக்கை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அது மொத்தம் 147 இது வந்து அந்த கப்பலில் நின்றுச்சு. அதை அப்படியே ஹேண்டில் பண்ணாங்க வஉசி துறைமுகம். அடுத்து வந்து தமிழ்நாடு, புதுவை, கேரளா இந்த 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. மார்ச் 13க்கு அப்புறமா நாங்கள் தேர்தல் தேதியை அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. புதுவை, கேரளா, தமிழ்நாட்டில் 1 கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் 3லேருந்து 4 கட்டமாகவும், அஸ்ஸாமில் 2 கட்டமாகவும் தேர்தல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து T20 உலகக்கோப்பை வந்து இந்தியா கைப்பற்றுச்சு இல்லையா, அதுக்கு பிசிசிஐ வந்து 131 கோடி ரூபாய் பரிசளிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக கருணை கொலை செய்கிறதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹரிஸ் ராணா, இவர் வந்து 2013 வந்து மாடியிலேருந்து கீழே வந்துட்டார். அடுத்து வந்து ஒரு 10 வருஷமாக கோமாவில் தான் இருந்தார். அதனால் இவருக்கு வந்து கருணை கொலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஹரிஸ் ராணா ஃபஸ்ட் டைமாக. சரியா. அடுத்து வந்து வடகொரியா வந்து ஒரு போர்க்கப்பலில் வந்து ஏவுகணையை வந்து சோதனை பண்ணி பார்த்துச்சு. அந்த கப்பலோட பேர், அது ஏவுகணை பேர் பார்த்துக்கோங்க, சோஹை ஓன் டியாஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்தியா கூட்டணி சார்பாக வந்து ஓம் பிர்லா மேலே, சபாநாயகர் ஓம் பிர்லா மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் வச்சுருந்தாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து குழாய் மூலமாக சமையல் எரிவாயு, அப்புறம் 5 புதிய வழித்தடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து திருச்சியில் வந்து மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்து வந்து விமான போக்குவரத்து நிறுவனமான இண்டிகோவோட சிஇஓ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரோட பேர் பார்த்துக்கோங்க, பீட்டர் எல்பர்ஸ். இவர் 2022 செப்டம்பர்லேருந்து இருந்துகிட்ருக்காரு. அடுத்து அறிவியல் மேதை, அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகள் நிறையா கண்டுபிடிச்ச ஜிடி நாயுடுவோட சிலையை வந்து கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மேற்காசியாவில் போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதுக்காக வந்து ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக புதிய திட்டத்தை வந்து வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து போடுறதா சொல்லியிருக்காரு. அடுத்து ஐசிசியோட T20 தரவரிசையில் அபிஷேக் வர்மா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார். இஷான் கிஷன் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கார். இந்த இஷான் கிஷனோட சகோதரி அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு போகாமல் நம்மளுக்காக வந்து இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் வந்து இந்த தரவரிசையில் செகண்ட் ப்ளேஸ் இருக்கார். அடுத்து வந்து திருச்சிக்கு வந்து மோடி ஐயா வந்தார்ல, அதில் நம்ம அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு வந்து பொருணை அருங்காட்சியக வடிவ கேடயத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. அதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மார்ச் 11க்குரிய